பாருங்க, இது எங்களுடைய குலதெய்வ கோவில். இது ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சுவாமி. இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பான முறையில் எங்கள் அன்னதானம் நடக்குது. எங்களுடைய பாரம்பரியமான ஒரு குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லலாம். 15,000 பேருக்கு நம்ம அன்னதானம் சிறப்பான முறையில் ஒரு தனி குழு அமைச்சு அந்த அன்னதான தனி பொறுப்பாளர்கள்லாம் போட்டு ஒரு 15,000 பேருக்கு அன்னதானம் விடுறதுக்காக நம்ம சிறப்பான ஏற்பாடுகள்லாம். சாமி ஊர்வலம் வரும்போது சாரட்டு வண்டி, குதிரை வண்டி அது ஏற்பாடு பண்ணியிருக்கு. அன்னைக்கு ஆவணி 11 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வானவேடிக்கை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லம்மாள், ஸ்ரீ எல்லம்மாள் சிலை, ஸ்ரீ ஐனாரப்பன் சிலை, ஸ்ரீ வீரகாரன் சிலை, இந்த சிலையெல்லாம் நான் ஆர்டர் கொடுத்து ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பார்த்து விவசாயம் பண்ணுற ஐயர் வந்து நம்மளுக்கு கட்டி விடுறாரு. மீதி வந்து இருக்கிற அந்த குடமுழுக்கு எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீர்த்தப்படம் எடுக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் கோயில். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டுரையப்பன். கும்ப விஷயத்திற்காக வருக வருக என வரவேற்கிறோம் அனைவரையும். வாங்க, இந்த கும்ப விஷயம் எங்கே நடக்குது? சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கருங்களூர் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருங்களூர் கிராமத்தில் தான் இந்த வெகு விமர்சையான முறையில் இந்த கும்ப விஷயம். கருங்களூர் கிராமத்தில் எழுந்துருளிய ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சாமியினுடைய கும்ப விஷயம் தாங்க இது. வெகு விமர்சையாக நடக்குதுன்னே நம்ம சொல்லலாம். இது என்ன தேதியில் நடக்குது? தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 11ஆம் தேதியும் ஆங்கில தேதி அப்படின்னு சொன்னால் 27/8/2025 அன்று புதன்கிழமை. சொல்லப்போனால் புதன்கிழமை காலையிலேருந்து ஆரம்பித்தது வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பான கும்ப விஷயம்னு சொன்னாங்க. இந்த கும்ப விஷயத்தில் வந்து குறைஞ்சது 20,000 பேருக்கு மேலே சிறப்பு அன்னதானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொதுமக்கள், ஊர் கிராம மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் இந்த சிறப்பான முறையில் இங்கே அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கும்ப விஷயத்தில் வந்து அனைவருமே கலந்துக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அனைவருமே கட்டாயம் வந்து இங்கே வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இங்கே சிறப்பான வரவேற்பு உண்டு. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பான முறையில் கோவில்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளை வந்து வடிவமைச்சவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான முறையில் வந்து சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிற்பிகளுக்கு வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கலைநுணுக்கம் உள்ள ஒரு சிற்பிகள் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்க்க போனால் அங்கே பார்க்குற சிலைகள் அல்ல, உயிர் உள்ள ஒரு அம்மன் சிலை அப்படின்னு தான் நான் நினைக்கணும். இந்த சிலையை வடிவமைத்த ஒரு அற்புத கலைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கும்ப விஷயம் அப்படின்னு சொன்னாவே ஏகசாலை அமைச்சு அந்த ஏகசாலையில் குண்டங்கள்லாம் போட்டு அதில் ஆயிரக்கணக்கான மூலிகை போட்டு ஏகம் நடத்துறது தாங்க நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம். நம்மளுடைய அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள், யோகிகள் இவங்க எல்லாமே ஏகம் தான் வளர்த்திருந்திருக்காங்க. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செய்த இந்த ஏகத்திற்காக சொல்லப்போனால் மண்ணால் மட்டும்தாங்க இந்த ஏக குண்டங்களே அமைக்கிறாங்க. வேறு எந்த சிமெண்டோ வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் பச்சை மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணை சலித்து பதப்படுத்தி இதன் மூலமாக தான் இந்த அற்புதமான முறையில் இந்த ஏகசாலையை அமைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஏகசாலை தாங்க இது. ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பனுடைய கோவிலை வந்து மிக சிறப்பான முறையில் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அவ்வளோ அற்புதமான முறையில் பார்த்தா ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் தாங்க இது. அது மட்டுமல்ல, இங்கே கோபுரம் அப்படின்னு சொல்லலாம் காலங்காலமாக நம்ம ஆளுங்களாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அதுவும் தமிழர்கள் குறிப்பாக சொல்லுவாங்க, கோபுரம் அப்படின்னாவே நிறையா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. கோபுரம் போல் வாழணும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு கோபுரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்தை வந்து அவ்வளோ அழகாகவும் வெகு விமர்சையான முறையிலும் சிறப்பான முறையில் இந்த கோபுரத்தை வந்து அவர் வந்து ஐயா வந்து சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்துருக்காருங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பான ஒரு அழகான இது அப்படின்னு சொல்ல போனால் இந்த கோபுரம் தாங்க. இந்த கோபுரத்தில் மேலே இப்போ நம்ம பார்க்குறதாங்க இந்த உச்சியில் இருக்கிறது. இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலசம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது. இப்போ பார்க்குற இந்த சிலைகள் எல்லாமே இந்த கோபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிலைங்க. இந்த சிலைகள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலங்காலமாக நம்ம சொல்லணும். இது எப்படின்னு கேட்டால், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய அனைத்து கோயில்லையுமே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ஒரு அற்புதமான முறையில் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட கோபுரங்களையும் சிலைகளையும் நாம் பார்க்கும் பொழுது
நம்மளுடைய மனது நம்மளையே மறந்து அங்கே வந்து கடவுள் பக்தி நம்மளுடைய சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த சிலைகளும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் அமைப்பும் அப்படி அதனால தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநிலையை வந்து இதுக்குள்ளே கொண்டு போயிடுறோங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கோபுரம். இப்போ நம்ம பார்க்குறதாங்க பதி அப்படின்னு சொல்கிறது ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சாமியினுடைய பதி அப்படிங்கிறது. இந்த பதி எங்கே அமைஞ்சிருக்கு இதுன்னு சொல்லப்போனால் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கருங்கலூர் கிராமம் அருகாமையில் இருக்கும் பட்டகார கொட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பக்கத்தில் பெரிய பள்ளம் அப்படிங்கிற அந்த பள்ளத்து ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சாமியினுடைய பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதியில் எந்த மாதிரி விசேஷம்லாம் நடக்கும் இங்கே சொல்ல போனால் இந்த கெடா பொங்கல், கோழி பொங்கல், இந்த மாதிரி சிறப்பான விசேஷங்கள்லாம் சொல்ல போனால் தெவம் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து இங்கே தான் நடக்கும். ஆனால் கருங்கலூரில் அமைந்திருக்கக்கூடிய எல்லம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் வந்து கெடா வெட்டுறதோ அல்ல கோழி அறுக்கிறதோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த ஒரு பொங்கலும் அங்கே நடக்காது. அங்கே சர்க்கரை பொங்கல் மட்டுமே வச்சு அங்கே அபிஷேக பூஜைகள் வந்து அங்கே செய்வாங்க. ஆனால் பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே மட்டும்தான் இந்த கெடா இருக்கிறது எல்லாமே இங்கே நிகழ்ச்சியும் நடக்கும். இந்த அற்புதமான கோவிலுக்கும் இங்கே வந்து சிறப்பான முறையில் இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகம் எதற்காக இங்கேயும் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு மேலே இருக்கும் அந்த அற்புதமான கோபுரத்துக்காக வேண்டி இந்த சிறப்பான முறையில் இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூரைவன் பாருங்க, இது எங்களுடைய குலதெய்வ கோவில். இது ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சுவாமி. இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பான முறையில் எங்கள் அன்னதானம் நடக்குது. எங்களுடைய பாரம்பரியமான ஒரு குலதெய்வ கோவில் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய பங்காளிகள் வந்து நிறைய இருக்காங்க. இதில் முக்கிய பிரமுகர் பங்காளிகளை வந்து இப்போ நேரடியாக அவங்களை சந்திச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு சில தகவலை நம்ம வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்போ நம்மளுடைய எல்லம்மாள் ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சாமியினுடைய இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது. எத்தனை பங்காளிங்க இருக்காங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பங்காளிகளும் 1000த்துக்கும் மேற்பட்ட பெண் இந்த குடும்பத்துல இருந்து பெண் குழந்தைகளும் இருக்காங்க. சரிங்க, முதல்ல உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா பழனிசாமி. நான் பக்கத்துல ஆசிரியரா இருக்கிறோம். இந்த குலதெய்வத்துக்கு வேண்டிப்பட்ட ஆளு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. முக்கிய பொறுப்புல. சரிங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுமே என்ன சொல்லுவாங்க கேட்டா கரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரை அப்படின்னா என்ன? இந்த கரை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்களா, அந்த மூதாதையர் அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு குடும்பமா தனித்தனியா வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒவ்வொரு தனித்தனியா வாழ்ந்து வந்த குடும்பத்தை அதுல யாரு குடும்பத்துல பெரிய மூத்தவர் யாரு இருக்கிறாங்களோ அவங்க மூலமா வந்து வச்சதுதான் இந்த கரை அப்படின்னு சொல்றோம். இதுல நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம கோயில் ஸ்ரீ எல்லம்மாள் ஸ்ரீ வீரகாரன் ஐனாரப்பன் கோயில்ல 3 கரை இருக்குங்க. 3 கரை. சரி, எத்தனை தலைக்கட்டு அங்க இருக்கீங்க? ஒரு நம்ம 3 தலைமுறைக்கு மேற்பட்டு இங்க வாழ்ந்து வந்துருக்கீங்க. 3 தலைமுறைக்கு மேல. இப்ப முதல் முறையாக இந்த கோவிலுக்கு ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சாமிக்கு முதல் முறையாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செய்யலா இல்ல ஆல்ரெடி முன்னால இதுக்கான கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கீங்களா? முன்னால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செம்மண் வச்சு கட்டடம் கட்டி கல்லை வச்சு கட்டடம் கட்டி சும்மா ஒரு கட்டி வச்சிருந்தாங்க. இப்ப நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து பங்காளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்போ இங்கே ஒரு கோயிலும் இங்க கருங்கலூர்ல அமைந்துள்ள ஸ்ரீ எல்லம்மாள் கோயிலும் அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா ஒரு காண்டனூர் அருகில் உள்ள ஸ்ரீ ஐனாரப்பன் கோயிலும் 2 கோயிலும் கட்டியிருக்கிறீங்க புதுசா. இந்த கோயில்லாம் கட்டியிருக்கேன். இந்த கோயிலுடைய செலவு தொகை எவ்வளவு இருக்குது? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 லட்சம். 2 கோயிலும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட செலவு தொகை ஆயிருக்குங்க. சரிங்க, இது எல்லாமே பங்காளிகிட்ட வசூல் பண்ணி முறைப்படி அவங்க கிட்ட செஞ்சதான். பங்காளிகள் எல்லாமே பங்காளிகள் தான். பங்காளிகளுக்கு வந்து தலைக்கு வந்து 12,000 ரூபாய் நாங்கள் வரி வச்சிருக்கோம். அது இல்லாத நன்கொடையாளர்கள் மற்ற வேண்டுதலைக்கு கோயில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த இதுல நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ எல்லம்மாள் ஐனாரப்பன் வீரகார சாமிக்கு வந்து இப்ப கும்பாபிஷேகம் சொல்றீங்க. இப்ப என்ன தேதி? தமிழ் தேதியில என்ன, இங்கிலீஷ் தேதியில எந்த தேதியில அது கும்பாபிஷேகம் நடக்குது? இங்கிலீஷ் தேதி தமிழ் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குதுங்க, வருகிற வியாழக்கிழமை. இங்கிலீஷ் தேதி பாத்தீங்கன்னா 28/8/2025 அன்று கும்பாபிஷேகம் நடக்குது. சரி, இந்த கும்பாபிஷேகத்துல வந்து நீங்க என்ன சிறப்பான முறையில என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா விசேஷங்கள் சொல்ல போனா அந்த அன்னதானம் இந்த மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி வகையில என்னன்னாலும் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பேருக்கு நம்ம அன்னதானம் சிறப்பான முறையில் ஒரு தனி குழு அமைச்சு அந்த அன்னதான தனி பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டு ஒரு 15,000 பேருக்கு அன்னதானம் பெற்றதுக்காக நம்ம சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருக்கோம்.
சிறப்பான குறைஞ்சது ஒரு 15,000 பேத்துக்கு மேல சாப்பிடக்கூடியது. சரி, இந்த அன்னதானத்தை எண்ணெயில இருந்து நீங்க வழங்குவீங்க, எத்தனாம் தேதி இருந்து எண்ணெய் வரைக்கும் நீங்க அன்னதானம்? அன்னதானம் வந்து 2 நாளுமே சிறப்பா, புதன் வியாழன், அதாவது 27, 28 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் அன்னதானம் வளர்றதுக்காக எல்லா ஏற்பாடும் முன்கூட்டி நாங்க இது வரைக்கும் செஞ்சு வச்சிருக்கோம். கோவில் ஸ்ரீ எல்லம்மாள் ஐயனாரப்பன் வீரகார சாமி வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இருந்து சொல்றீங்க, ஒரு 3-4 தலைவர்களுக்கு மேல இருந்ததை சொல்றீங்க. இங்க சிலைகள் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்புல இந்த சிலைகள்லாம் இருந்துச்சு, இப்ப எந்த மாதிரி அமைப்புல சிலைகள் இப்ப நீங்க அமைக்க போறீங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுமாரான ஒரு கல் சிலை மட்டும் வச்சு நம்ம மூதாதையர் கும்பிட்டுருந்தாங்க. இன்னைக்கு வந்து நாங்களாம் ஒன்று சேர்ந்து கோவில் கட்டி முடிவெடுத்த பின்னாடி நாங்கள் திருமுருகன் பூண்டிக்கு போய், அவினாசி பக்கத்தில் திருமுருகன் பூண்டிக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லம்மாள், ஸ்ரீ எல்லம்மாள் சிலை, ஸ்ரீ ஐயனாரப்பன் சிலை, ஸ்ரீ வீரகாரன் சிலை, இந்த சிலையெல்லாம் நான் ஆர்டர் கொடுத்து ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து முதலாக ஜலத்தில் வந்து இறக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஜலத்தில் வந்து வெளியெடுத்து நாங்கள் நெல்லில் வந்து இன்னைக்கு கொட்டி வச்சிருக்கோம். முறையா நம்ம ஆகம விதிப்படி அதெல்லாம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குருக்கள் வந்து பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஆகம விதிப்படி எப்படி அமைக்கின்றத அவங்க வந்து பண்ணி நம்ம செஞ்சுக்கணும். சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான முறையில நம்மளுடைய எல்லம்மாள் ஐயனாரப்பன் சொல்ற வீரகார சாமியுடைய கோவில் வந்து சிறப்பான முறையில கட்டி அற்புதமான முறையில இருக்கு. இந்த கோவிலுடைய அமைப்புகள்லாம் என்ன, கோபுரத்தினுடைய அமைப்பு என்ன, இப்போ கோவிலுடைய அமைப்பு என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்தீங்கன்னா கோபுரத்தினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா 27 அடிங்க. இங்க சரி எல்லம்மாள் கோவிலுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 27 அடிங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க 16 அடி இருக்கும், அங்க 40க்கும் மேற்பட்ட சிலைகள் அங்க இருக்கும். அங்க சரி ஐயனாரப்பன் பதி என்ற இடத்துல அங்க இருக்கும். இதை சொல்லப்பட்ட இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றது, இப்ப ஐயனாரப்பன் பதி இங்க வந்து கோவில் அப்படின்னு சொல்றீங்க, இங்க 2 சொல்றீங்க. இப்ப 2க்கும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்குதா, எந்த மாதிரி வைக்கலாம் நடத்துறீங்க? 2க்கும் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அங்க காலையில 6 மணிக்குள்ள அங்க வந்து தீர்த்தம் வந்து தெளிச்சுட்டு 6 மணிக்குள்ள நாங்க இங்க வந்துருவோம். 6 மணிக்கு மேல 9 to 9:30 இங்க நல்ல நேரம் இங்க கும்பாபிஷேகம் நடக்கும். இங்க என்ன ஆகும் விதிப்படி இங்க எதுவும் நடக்குதா அதே விதிப்படி அங்க எல்லாமே சிறப்பா அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா தீர்த்தம் மட்டும் பாத்தீங்கன்னா 6 மணிக்குள்ள அங்க முடிச்சுட்டு இங்க வந்துருவோம். இங்க வந்து இங்க இருக்கிற பூஜை எல்லாம் செஞ்சுட்டு 9 மணிக்கு மேல 9 to 9:30 இங்க தீர்த்தம் தெளிச்சு மண்டல பூஜை அப்படின்னு சொல்ற எத்தனை நாள் வச்சிருக்கீங்க? 12 நாள் வச்சிருக்கீங்க. 12 நாள், அதாவது வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆவணி 13ஆம் தேதியிலிருந்து ஆவணி 24 வரைக்கும் 12 நாள் வந்து இந்த மறு பூஜை, இந்த இடையில்பட்ட நாட்கள்ல பூஜை வச்சிருக்கீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் என்னங்கய்யா? என் பேர் மாயக்கண்ணன். என்ன ஊருங்க நீங்க? நாங்க வந்து கோட்டைமுருகு. இந்த கோயிலுக்கு வந்து பெரிய வீட்டுக்காரர் இருந்தாங்க. பெரிய வீட்டுக்காரர் 4 கரை இருக்குன்னா 4 கரையும் 3 கரைக்காரும் சேர்ந்து எங்களை வந்து பெரிய வீட்டுக்காரர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதான் அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கரையில மூத்த கரைக்காரர் நீங்க தான். நீங்க சொல்றது எல்லாமே எல்லாம் ஒண்ணாங்க இணைந்து செய்வீங்க. ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ எல்லம்மாள் ஐயனாரப்பன் வீரகார சாமியுடைய கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஐயா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில இப்ப பொறுப்பேற்றிருக்கீங்க. ஐயா இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கங்காணம் கட்டுதல், இந்த மாதிரி தீர்த்த முறை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. இது எந்தெந்த மாதிரி டைம்ல எப்படி எல்லாம் செய்ய போறீங்க, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பக்தி அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பத்திரிக்கை அடிக்கும் போது அன்னையில இருந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா அன்னையில இருந்தே இருந்துக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய தர்சகர் எப்படின்னா கரைக்கு 4 பேர் வந்து இருப்பாங்க. அவங்க இருந்துப்பாங்க. பூசாரி வந்து 5 பூசாரி இருக்காங்க. 3 சிலை இருக்கு. எல்லம்மாள் ஐயனாரப்பர் வீரகாரன் 3 பேத்துக்கு ஒவ்வொரு பூசாரி இருப்பாங்க. சிலை தூக்கும் பூசாரின்னு ஒருத்தர் இருக்காரு. திரும்ப சோபக்கூட பூசாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திரிக்கை வாங்கிட்டு வந்ததுல இருந்தே பக்தியா தான் இருக்கும். அப்புறம் பெரிய வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்காணம் கட்டுதல்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதகால பூஜை போடுறது. அப்படின்னா பாதகால பூஜைன்னா கொடியேற்றுறது அன்னைக்கு போட்டுட்டுங்க அப்படின்னா அது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டுக்காரர் 4 கரைக்கு 4 கரைக்காரர் ப்ளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரு பூசாரிகள் 5 பேரும் இவங்க வந்து கங்காணம் கட்டிக்குவாங்க. அன்னையில இருந்தே பக்தி. சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வந்து என்ன தீர்த்தம் ஒதுக்குறது தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த தீர்த்தத்தை எங்க இருந்து எந்த மாதிரி முறையில் எடுத்துட்டு வருவீங்க? தீர்த்த குடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்கு. இங்கிருந்து நம்ம தீர்த்த குடம் எடுத்துட்டு வரும்போது நம்ம ஸ்ரீ எல்லம்மாள் ஐயனாரப்பன் வீரகாரன் 3 சிலையும் இங்க இருக்குது. 50 நாள் செஞ்ச சிலை வந்து 3 சிலை இருக்குது. நம்ம முன்னோர்களே அதை வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த சிலை வந்து காவேரி ஆற்றுல எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணி அங்கிருந்து சாரட்டு வண்டி, குதிரை வண்டி, அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சேலத்துல இருந்து வர வச்சிருக்கிறோங்க. அதுல அந்த ரதம்னு சொல்லுவாங்க. அதுல அந்த சாமி 3 சிலையும் ஏற்றி அங்கிருந்து சாமி முன்னாடி வர பின்னாடி தீர்த்த குடம், அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாலின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா வீட்டில் இருந்து 5 நாளுக்கு முன்னாடி பாலி போட்டு முளைப்பயிர் அதை வந்து எடுத்துட்டு வருவாங்க. எல்லாம் இருந்து தீர்த்தம் வந்து காவேரி ஆத்தத்துலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. எதுக்காக எடுத்துட்டு வரணும்னா அந்த காவேரி ஆத்தத்துலேருந்து எடுத்துட்டு வர்றது தான் வந்து யாகசாலையில் வச்சு பூஜை பண்ணி திரும்ப அந்த பூஜை பண்ணுற அந்த தீர்த்தத்தை மேலே எடுத்துட்டு போய் நம்மளுக்கு வந்து கோபுரத்துலேருந்து ஆகாய விமானத்தை மூலியமா எல்லாத்துக்கும் தெளிப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்தி எல்லாமே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்க அந்த தீர்த்து கொடுத்த தண்ணி தான் இந்த உடம்பு. சரிங்க, இப்போ 2 இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து கும்பாபிஷேகம் சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கருமூலூரில் இருக்கக்கூடிய எல்லம்மாள் ஐயனாரப்பன் வீரகாரசாமியுடைய கோவில், அடுத்தது பதி அப்படின்றாங்க. இந்த பதிக்கும் கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் கும்பாபிஷேகத்தில் விழாவில் எடுக்க போறீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லம்மாள் ஐயனாரப்பன் வீரகாரன் 3 பேர் இருக்கும். எல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கறி சாப்பிடாத சாமி அப்படின்னா மாமிசம் எதுவும் சாப்பிடாத சாமி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே இருக்கும். 3 சிலையும் இங்கே தான் இருக்கும். அது ஐயனாரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட்ற சாமி. அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் பூசை மட்டும்தான் பண்ணுவாங்க, சக்கரை பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்க. கெடா பூஜை எதுவுமே இங்கே நடக்காது. அதனால இங்கிருந்து சாமி எடுத்துக்கிட்டு போய் அங்கே பதிக்கு போயிடும். பதிக்கு போய் அங்கே வந்து கெடா பூஜை எல்லாம் வாங்கிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து இங்கேயே திரும்பவும் வந்து இங்கேயே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இந்த தீர்த்த கூட இருக்கிறவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எண்ணெயில இருந்து கங்காணம் கட்டிட்டு அவங்க விரதம் இருக்கணும். கங்காணம் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம். இல்ல எங்களால முடியாது நாங்க வெளியில இருந்து வரோம் அப்படின்னா ஒரே நாள் அன்னைக்கு இப்ப புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த கூட எடுக்கிறாங்க. புதன்கிழமை காலையிலேயே கட்டிட்டு அன்னைக்கே தீர்த்த கூட எடுக்கலாம். நம்ம அவங்க விருப்பம் தான். இதுல இன்னைக்கு தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வந்து கண்டிஷன்லாம் கிடையாது. சரிங்க, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது கங்காணம் கட்டுதல் அப்படிங்கிறாங்க. இந்த கங்காணத்தை வந்து எந்த ஆளுகிட்ட வந்து நம்ம கட்டிக்கணும்? கங்காணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கியஸ்தருக்கு பூசாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயர் வந்து கட்டுவார் பூஜை போடும் போது. இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ற ஐயர் வந்து நம்மளுக்கு கட்டி விடுவாரு. மீதி வந்து இருக்கிற அந்த குடமுழுக்கு எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீர்த்த கூட எடுக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் பூசாரிகள் வந்து கட்டுவாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு வந்து கோயில் பூசாரிகள் வந்து கட்டணும். இப்போ குறைஞ்சது நீ சொல்றது என்ன கேட்டா குறைஞ்ச 5 நாள் இல்ல 3 நாள்ல ஒரு நாள் கூட தீர்த்த கூட எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சரிங்க, இந்த தீர்த்த குடம் எத்தனை மணிக்கு இங்க இருந்து காலையில எத்தனை மணிக்கு நீங்க காவேரி இடத்துக்கு போகும்? தீர்த்த குடம் வந்து சரியாக 12 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறாங்க. என்ன கிழமை எத்தனை தேதி போறீங்க? புதன்கிழமை ஆவணி 11 போறோங்க. இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டு 27/8/2025 புதன்கிழமை. நிகழ்ச்சி நீரல்னு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வரும்போது சாரட்டு வண்டி, குதிரை வண்டி அது ஏற்பாடு பண்ணியிருக்கு. அன்னைக்கு ஆவணி 11 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வான வேடிக்கை வந்து பண்ணியிருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு அன்னதானம் 11-12 2 நாளுமே 28, 27, 28 2 நாளுமே சிறப்பான ஒரு அன்னதானம். 15,000 பேருக்கு 20,000 பேர் அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கு. மீதமுள்ள மண்டல பூஜை 12 நாள் நடக்கும். 12 நாளுக்குமே சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெறும். 12 நாளுமே சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரை அன்னதானம் சிறப்பாக நடைபெறும். மண்டல பூஜை இந்த கோயில் இல்ல எல்லாமா கோயிலான வந்து பாத்தீங்கன்னா 11 நாள் முதல்ல இருக்கிற 11 நாள் எல்லாமால் கோயிலாண்டு நடைபெறும். நீர்மலைகள் கடைசி நாள் மட்டும் சாமி வந்து இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து சென்று பதியில வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் அங்க அன்னதானம் நடைபெறும். பதியில் ஐயனாரப்பன் கோயில் பதியில். இப்ப கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடக்குது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரிலாம் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதி மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கோன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அவங்க சிறப்பான முறையில் இந்த அன்னதானம் அனைத்து பேர்த்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்குது. இந்த கும்பாபிஷேக நன்முறையில் அவங்க கலந்துக்கிட்டு நல்லா பத்திரமாக அவங்களோட உடைமைகளை பாதுகாத்துக்கிட்டு வருமாறு நாங்கள் கோவில் கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாத இந்த அருகில் உள்ள ஊர் பொதுமக்கள் எங்களுடைய கமிட்டியார் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, அருகில் உள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரும் எங்கள் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம்.